ஒன்டேரியோவில் உங்களோட கார் இன்சூரன்ஸ் ப்ரீமியமோ அல்லது வீட்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியமோ குறைவாக இருக்குது. உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை 2 மடங்காகவோ 3 மடங்காகவோ மாற்றணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கன்னு சொன்னால், நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஈஸியாக டபுள் ஆயிடும். அதில் என்ன 5ஆவதாக சொல்ல போகிற விஷயத்தை செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 3 மடங்காகும். சில நேரம் உங்களுக்கு அதுக்கு பிறகு இன்சூரன்ஸ் கிடைக்காம கூட போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒன்டேரியோவில் இருப்பீங்கன்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போ தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும். இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் நான் 5 இன்சூரன்ஸ் மிஸ்டேக் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை அதிகரிக்கிற மிஸ்டேக்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பேமெண்ட் கேன்சலேஷன். அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் ஒன்று எங்கே நான் எடுத்துட்டு அந்த இன்சூரன்ஸுக்கு மாதம் ப்ரீமியம் கட்டணும். அந்த ப்ரீமியத்தை கட்டுறதுக்குரிய அந்த பணத்தை உங்களோட பேங்க்கில் வைக்காம விடுறது. இப்படி வைக்காம விட்டீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட பேங்க்கில் அந்த பணத்தை எடுக்க போக்கில் பணம் இல்லாட்டி அந்த என்ன செய்யும், அந்த பணம் போகாது, கேன்சல் ஆகும், நான் பேமெண்ட் ஆகும். அவங்க என்ன செய்வாங்க, சில அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு வார்னிங் ஒன்று அனுப்பிட்டு இப்படி கேன்சல் ஆகிட்டு திரும்ப நாங்கள் இந்த டேட்டில் திரும்ப செய்யப்போகிறோம், அதில் பணத்தை வைங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி வைக்கலாம், வச்சு அப்படி திரும்ப பணம் எடுவாட்டுன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் ஓகே. ஆனால் அப்பையும் கூட நீங்கள் பணம் வைக்கல, நீங்கள் பேமெண்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நான் பேமெண்ட் போட்டுட்டு உங்களோட இன்சூரன்ஸ் அவங்க கேன்சல் பண்ணுவாங்க. இப்படி இன்சூரன்ஸ் கேன்சல் பண்ணணும்னு சொன்னால் ஓகே, அந்த கம்பெனியில் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகினா நான் வேறு கம்பெனியில் இன்சூரன்ஸ் எடுப்பேன்னு சொல்லி மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. என்ன சொன்னால் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணின உடனே உங்களோட டேஷ் ரிப்போர்ட், அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸுக்குரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் மாதிரி. நீங்கள் எங்கெங்கெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்துறீங்க, எந்தெந்த பாலிசியெல்லாம் வச்சுருந்துறீங்க, உங்களோட எத்தனை அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் இருக்குது, என்ன விஷயம் எல்லாத்தையுமே உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டை ஃபுல் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் நான் பேமெண்ட் ஆகினோடனே அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி கேன்சல் டியூ டு நான் பேமெண்ட்னு சொல்லி உங்களோட இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணிவிட்டு உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. இப்படி டேஷ் ரிப்போர்ட்டில் ஆட் ஆகினிக்குன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு கம்பெனி இன்சூரன்ஸ் தரத்துக்கு பின்வாங்குவாங்க. அப்படி இல்லாட்டி இன்சூரன்ஸ் தந்தாலும் நீங்கள் வளமையாக பே பண்ணின அமௌண்ட்டை விட 2 மடங்கு 3 மடங்கில் தான் உங்களுக்கு தருவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் $400 பே பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் நான் பேமெண்ட்டால் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகினா திரும்ப நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க போகக்குள்ள லோ ரிஸ்க் மார்க்கெட்டில் இன்சூரன்ஸ் தர மாட்டாங்க. ஹை ரிஸ்க் மார்க்கெட்டில் தந்தாலும் உங்களுக்கு $800 $1000 மேலே நீங்கள் மந்த்லி ப்ரீமியம் கட்ட வேண்டி வரும். அதாவது மோர்கேஜ் பேமெண்ட் கட்டுற மாதிரி இன்சூரன்ஸ் பே பண்ண வேண்டி வரும். ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கடும் குறைவாக இருக்குது, அதை கூட்டணும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் நான் பேமெண்ட்டுங்கிற இந்த மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடும். நான் பர்சனலாக நான் பேமெண்ட் இருக்கிறாங்களுக்கு இன்சூரன்ஸ் ரைட் பண்ணுறதில்ல. எனக்கிட்ட நான் என்கிட்ட நான் பேமெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ரைட்டாகவே அவங்கள்ட்ட சொல்லிடுவேன், ஓகே பிரதர் சாரி நான் நான் பேமெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறல, நீங்கள் வேறு எங்கே நான் போய் பாருங்கள் சாரி சொல்லி அனுப்பிடுவோம். இல்லை அது ஒரு காலகட்டத்தில் எனக்கு வேலை இல்லாமல் போயிட்டு அதனால் அது நடந்து இப்போ இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே உங்களோட காரணத்தை நான் நம்பலாம். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நம்புவாங்களா, அண்டர் ரைட்டர் அப்ரூவ் பண்ணுவாரான்னு கேட்டால் நோ, மோஸ்ட் ப்ராபப்ளி லோ ரிஸ்க் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது. இந்த நான் பேமெண்ட்டுங்கிற விஷயம் உங்களோட டேஷ் ரிப்போர்ட்டில் காலகாலத்துக்கு அப்படியே இருக்கும். அது எவ்வளோ காலத்துக்கு ரேட் பண்ணுவாங்கங்கிறது ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது. சில இன்சூரன்ஸ் கம்பெனி 6 வருஷம், சில இன்சூரன்ஸ் கம்பெனி 10 வருஷம், சில இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லி ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ரேட் பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட ரிப்போர்ட்டில் அந்த நான் பேமெண்ட் காலகாலத்துக்கு மிதிக்கும். இந்த ஃபர்ஸ்ட் கார் இன்சூரன்ஸோட மந்த்லி ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் $650. அந்த டைமில் நான் கனடாவுக்கு வந்த புதுசு ஸ்டில் சாப்பாட்டுக்கு காசு இல்லாட்டியும் இன்சூரன்ஸுக்குரிய ப்ராப்பர் மணியை பேங்க்கில் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த டைமில் நான் பேமெண்ட்டுங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இருந்தாலும் ஏதோ அந்த டைமில் நான் இன்சூரன்ஸ் புரோக்கர் இல்லை, இருந்தாலும் ஏதோ என்ற நல்ல நேரம் எந்த விதமான பேமெண்ட் மிஸ்ஸுமே நான் பண்ணினதில்லை. என்கிட்ட இன்சூரன்ஸ் எடுத்து பைண்ட் பண்ணின ஆட்களுக்கும் என் கஸ்டமர்ஸுக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்ன நடந்தாலும் சரி நான் பேமெண்ட் மட்டும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நம்மளுக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறது, அட் ஃபால்ட்டில் ஆக்சிடென்ட் நடக்கிறது, மற்றது போலீஸ் டிக்கெட் தர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை. ஸ்டில் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குதான், நம்ம நல்லா போகணும் தான். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் 50-50 சான்ஸாக நம்மளோட கண்ட்ரோல். ஆனால் நான் பேமெண்ட்டுங்கிறது 100% உங்களோட ஃபால்ட். அது நீங்கள் தான் 100% பொறுப்பு எடுக்கணும். இல்லை எனக்கு தெரியாமல் நான் பேமெண்ட் நடந்தது, தெரியாமல் ஒரு காலம் நான் பேமெண்ட் நடக்கிறதில்ல. இன்சூரன்ஸ் பேமெண்ட்டுங்கிற ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் உங்களோட மாதம் இத்தனாம் தேதி இன்சூரன்ஸ் பேமெண்ட் போகுதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கலண்டரில் ரிமைண்டர் போட்டு வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கணும். இல்லை தெரியாமல் NSF ஆகிட்டு, தெரியாமல் இன்சூரன்ஸ் கேன்சல் ஆகிட்டு, இன்னும் இதெல்லாம் நம்புறதில்ல. ஓகே, ஸோ உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டன்னு சொன்னால் கட்டாயம் நான் பேமெண்ட்டை செய்யுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட். அதாவது ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று மத்தாள்ற பழையால் ஆக்சிடென்ட் நடக்கலாம், உங்களோட பழையாலையும் ஆக்சிடென்ட் நடக்கலாம். அது யாரில் பிள்ளைங்கிறது கிளைம் அட்ஜஸ்டர் மாதிரி முடிவெடுப்பாங்க. அப்படி உங்களில் பிள்ளைன்னு சொல்லி வந்துட்டுன்னு சொன்னால் அடுத்த வருஷ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் தான் இன்சூரன்ஸ் எடுக்கிறப்ப அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் உங்களுக்கு கூடும்.
கிட்டத்தட்ட நார்மலாக ஒவ்வொரு ஆக்களோட ப்ரொஃபைலை பொறுத்து கூடும். உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் கொஞ்சம் கூடும். நீங்கள் புது டிரைவராக இருக்கீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக கூடும். ஆல்சோ நீங்கள் இன்சூரன்ஸுக்கு புதுசாக எடுத்தீங்க, இப்போ கனடாவுக்கு வந்து புது ஆள் நீங்கள், உங்களுக்கு 6 வருஷத்துக்குள்ளேயே அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஹை ரிஸ்க் டிரைவருக்குள்ள மாதிரி நார்மல் மார்க்கெட்டில் உங்களுக்கு இன்சூரன்ஸே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் இன்சூரன்ஸ் போடக்குள்ளேயே உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ்ங்கிற ஒரு கவரேஜ் வந்து இருக்கான்னு சொல்லி கேளுங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு $40 $50 தான் இயற்கை வரும். இயற்கை $40 $50 அப்படிங்கக்குள்ள உங்களுக்கு மாதம் ஒரு $5-10 கூட கூடாது. ஓகே, உங்களோட ப்ரீமியம் இயற்கை $40-50. அந்த கவரேஜ் நீங்கள் சொன்னால் கட்டாயம் அந்த கவரேஜ் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த கவரேஜ் இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு உங்களோட ஃபால்ட்டில் அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் நடந்தாலும் அதே இன்சூரன்ஸ் கம்பெனியில் ரினியூ பண்ணக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடாது. இதுக்கு மட்டுமே தனி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். எப்படி ஒரு ஆள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் $400 $800 மாறினது தவிர்க்கப்பட்டிக்குன்னு சொல்லி அதுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த கீழே இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறைய கூட்டணும்னு சொன்னால் அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட் ஒன்று இல்லை மாட்டினீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அடுத்த வருஷம் கட்டாயம் கூடும். அந்த கவரேஜ் உங்கள்கிட்ட ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ் கவரேஜ் இருக்குன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் தாராளமாக கூடிடும். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனர் கன்விக்ஷன் என்னன்னு சொன்னால் போலீஸ் உங்களுக்கு டிக்கெட் தருது. அதாவது ட்ரங்க் அண்ட் டிரைவ், கேர்லெஸ் ட்ரைவ் அந்த மாதிரியான மேஜர் கன்விக்ஷனை கதைக்கல. சும்மா ஸ்பீடிங் டிக்கெட், அதாவது சின்ன ஸ்பீடிங், அதாவது 50 போகிறோட 60 போய்த்தீங்க உங்களுக்கு ஒரு டிக்கெட் தந்துட்டு, அதாவது அடுத்தது ரைட் இதில் ஈல்ட் ஆகாமல் பிடிச்சி விட்டு விட்டீங்க, அப்படியான சின்ன கன்விக்ஷன் எல்லாம் மைனர் கன்விக்ஷன் சொல்லுவாங்க. இந்த மைனர் கன்விக்ஷன் டிக்கெட் ஒன்று உங்களுக்கு போலீஸ் டிக்கெட் கிடைக்கணும்னா போலீஸ் டிக்கெட் $60-70 தான் இருக்கும். அதை நீங்கள் பே பண்ணிடுவீங்கன்னு சொன்னால் அடுத்த வருஷம் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 30-50-80% வரையும் கூடும். அதாவது $300 நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கணும்னா அடுத்த ரினியூவலுக்கு பார்த்தீங்கன்னா $500-600-700 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் 3 வருஷத்துக்கு ரேட் பண்ணுவாங்க. டிக்கெட்டை அதாவது டிக்கெட் எடுத்ததுலேருந்து இல்லை, டிக்கெட்டை கன்விக்ட் ஆகினதுலேருந்து 3 வருஷத்துக்கு உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை அதுக்கேற்ற மாதிரி ஹை ரிஸ்க் டிரைவர் மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ணி உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டுவாங்க. இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன் என்னோட கவரேஜ் ஒன்று இருக்குது. அதுவும் $40-50 வரும். அது கூட கவரேஜில் இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சா ஒரு டிக்கெட்டுக்கு அடுத்த வருஷத்துக்கு அதே சேம் கம்பெனியில் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்ட மாட்டாங்க. ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டணும்னு எதிர்பார்ப்பீங்கன்னு சொன்னால் மைனர் கன்விக்ஷன் ப்ரொடெக்ஷன் கவரேஜ் இருக்குன்னு சொன்னால் அதை ரிமூவ் பண்ணி போட்டு போலீஸ்கிட்ட டிக்கெட் எடுப்பீங்கன்னு சொன்னால் ஈஸியாக டபுள் பண்ணலாம் உங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை. 4வது பார்த்தீங்கன்னு சொன்னால் நோ டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன். இது இன்சூரன்ஸ் ப்ரீமியத்தை கூட்டுற வழி இல்லை. அதாவது உங்களோட காரை வேர்த்தை லாஸ் பண்ணுற ஒரு கன்செப்ட் உண்டு. அதாவது நீங்கள் காரை பிராண்ட் நியூ ஒரு கார் ஒன்று வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் காரை வாங்கி வெளியால் எடுத்த உடனே அந்த காரோட ப்ரைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். கார் டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். டிப்ரிஷியேட்டிங் அசெட். ஓகே, நீங்கள் ஒரு கார் ஒன்று $50,000 வாங்குவீங்க. அந்த காரை நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு ஓடுறீங்க. இப்போ கரண்ட் அதோட வேர்த் பார்த்தீங்கன்னு சொன்னால் $30,000 வந்துட்டு இப்போ ஆக்சிடென்ட் உண்டாகி ஃபுல் கார் ரைட் ஆஃப் ஆகிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் கார் கலவு போய்த்துன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு சொன்னால் $30,000 தான் பே பண்ணுவாங்க. ஆனால் உங்களோட கார் நீங்கள் வாங்கின ப்ரைஸ் $50,000. அப்போ $20,000 நீங்கள் லொஸ்ட் ஆகுறீங்க. நான் இது டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு கவரேஜ் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் இன்சூரன்ஸ் கம்பெனி 2 வருஷம் இல்லாட்டி 4 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இந்த கவரேஜை நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அந்த 2 to 4 வருஷத்துக்கு இடையில் நீங்கள் உங்களோட கார் ஃபுல் ரைட் ஆஃப் ஆகினாலோ அப்படி இல்லைன்னு சொன்னால் களவு போனாலோ உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட கார் வாங்கின ரேட்டை தருவாங்க. டெக்ஸ் ஃபீஸ் எல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் காரில் பிராண்ட் நியூ பர்த்தை தருவாங்க. ஸோ உங்களுக்கு அதை வச்சு பேலன்ஸ் அடிக்கிற ஃபைனான்ஸையோ அதை பே பண்ண நீங்கள் ஃபுல் காசு எடுத்திருந்தால் திரும்ப அந்த ஃபுல் காசை வச்சு புது கார் ஒன்று எடுக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி 30,000 தான் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் திரும்ப ஒரு லோ லெவல் காரை வாங்கணும், இல்லாட்டி திரும்ப ஃபைனான்ஸ் போட்டு நிற்கணும். ரைட். ஸோ இது ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணுறதில்ல. உங்களோட காரை வேர்த்தை குறைக்கணும்னு சொன்னால் நீங்கள் டிப்ரிசியேஷன் ப்ரொடெக்ஷன் கவரேஜை ரிமூவ் பண்ணி போட்டு காரை ஓடி தரீங்க. 5வது மிகப்பெரிய சாதனை நீங்கள் இன்சூரன்ஸில் என்ன செய்யலாம்னு சொன்னால் இன்சூரன்ஸ் இல்லாமல் ட்ரைவ் பண்ணுறது. அதாவது காரை வாங்கி இன்சூரன்ஸ் எல்லாம் என்ன கூட சொல்கிறாங்க, இன்சூரன்ஸ் இல்லாமல் நான் காரை ஜாலியாக ட்ரைவ் பண்ண போகிறேன், யார் நம்மள்ட்ட கேட்குறேன்னு சொல்லி போட்டு இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் பிடிவாடுவீங்கன்னு சொன்னால் இது ஒன்டேரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லீகல். உங்களோட காரை பறிமுதல் செய்வாங்க, உங்களோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபைன் அது போலீஸை பொறுத்தது 5,000 $50,000 வரையும் ஃபைன் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்தான கட்டத்தில் வந்து முடியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வாழ்நாள்லேயே லைசன்ஸ் எடுக்கலாம், இல்லாட்டி வாழ்நாள்லேயே கார் வாங்க இல்லாத கட்டத்தில் கொண்டு போய் உங்களை விடும். ஸோ அப்படி ஒரு ஃபண்ட் எடுக்கணும்னு சொன்னால் இன்சூரன்ஸ் இல்லாமல் கார் ஓடி தரீங்க. ஸோ நீங்கள் பட்டிட்டு இருக்கிற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் குறைவாக இருக்குது, கூட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் காலத்துக்கு இன்சூரன்ஸ் எனக்கு கிடைக்கப்படா, காரே கிடைக்கப்படா, காரோட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நான் சொல்லிக்கிறேன் 5 விஷயத்துல ஏதாவது ஒரு சேவிங்னு சொன்னால் அதுக்குரிய கன்சிக்வன்சஸ் நடக்கும் உங்களுக்கு.
ஸோ இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்கள் செஞ்சுட்டீங்களா இல்லை ஃபியூச்சரில் செய்கிறதுக்கிறீங்களா பிளான் பண்ணிட்டீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரோக்கர். எங்களோட ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 30+ கம்பெனிஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புது கார் எடுக்க போகிறீங்க, இல்லை புது வீடு வாங்க போகிறீங்க, இல்லாட்டி உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் 10-15 நாளுக்குள்ளே வரும்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்குது, பயோவில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டிரெக்ட் மெசேஜ் பண்ணி சொன்னால் ஆட்டோ ரிப்ளை வரும். பெஸ்ட்டான ரேட் ஒன்றை நான் செக் பண்ணி சொல்லுவேன். பை.